ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ஆனந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கரில் மட்டன் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய மட்டன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ தாளித்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை 5 கிராம்பு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகா, கறிவேப்பிலை கொஞ்சம், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. நம்ம மசாலாலாம் சேர்த்திடலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். நம்ம மசாலாலாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் தண்ணியோடு சேர்த்திக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்திருந்தீங்கன்னா நம்ம சூப்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம மட்டனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருந்தோம், பார்த்து சேர்த்திக்கோங்க. 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 15 மினிட்ஸ் அப்புறம் நம்ம கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்தி எறுக்குனாங்கன்னா நம்மளுடைய மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.